இன்னும் எவ்வளவு நேரண்டி இந்த கீரையே நீ உருவிக்கிட்டு இருக்க போற? அதெல்லாம் இப்ப உருவிடும்க்கா. இந்த பாரு, பாதி கீரை உருவிட்டேன், இன்னும் கொஞ்சோண்டு தானே இருக்கு. இதையும் இப்பவே உருவிடுவேன் பாரு. நீ இப்படி தாண்டி நான் அடுப்புல உல வைக்கும் போது சொன்னேன். ஆனா நான் சோத்தையே பொங்கிட்டேன்டி. ஆனா நீ இன்னமும் இந்த கீரையை போட்டு உருவிக்கிட்டு இருக்க. சோத்தை தனக்கா பொங்கிருக்க, இன்னும் குழம்பு வைக்கல. குழம்பு வைக்கிறதுக்குள்ள உருவி கொடுத்துருவேன். ஒடியே ஒடியே, நான் அடுப்புல சோத்தாக்கி குழம்பு வச்சு ஏன் மீனை முதல்ல பொரிச்சு வச்சுட்டேன்டி. ஆனா நீ இன்னமும் இந்த கீரையை உருகிட்டு இருக்க பத்தியா? இத பார்க்கும் போது தாண்டி எனக்கு உன் மேல கோவமா வருது. அத்தாடி, குழம்பு வச்சிட்டியா? என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏக்கா, என்கிட்ட கேட்காம எதுக்கு காடி குழம்பு வச்ச? இல்ல எதுக்கு குழம்பு வச்சேன்னு கேட்டேன். ஐயோ முடியலையே, இவ கூட குடுத்து நடத்துறது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. ஏண்டி ஏண்டி என்ன இப்படி படுத்துற? உன்கிட்ட கையையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இருந்தானே சொன்னேன். இதெல்லாம் தேவையாட்டி உனக்கு? இல்ல இதெல்லாம் தேவையான்னு கேட்டேன். உனக்கு பொறாம? எங்க நான் உன்னை விட சூப்பரா சமைச்சிருவேனே, அதுக்காக தானே என்ன அடுப்பங்கற பக்கத்துலயே விட மாட்டேங்கிற. யாரு யாரு நீ நல்லா சமைச்சிருவேன்னு சொல்லிட்டு எனக்கு உன் மேல பொறாம? வேணாட்டி வாயை முடிக்கிட்டு எந்திரிச்சு ஓடிடு. அடுப்பங்கரையில கொதிக்க கொதிக்க சாம்பார் இருக்கு, தூக்கி மூச்சில ஊத்திடுறேன் பாத்துக்க. ஐயோ பாத்தியாக்கா, அவ தங்கச்சின்னு கூட பார்க்காம என் மேல எப்படி பொறாமப்படுறான்னு. பாத்துக்கிட்டு தாண்டி இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் பண்ற அலப்பறைய பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏண்டியலா, நீங்க ரெண்டு பேரும் தானே இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறிய? அப்படி இருக்கும்போது மூணாவதா என்னையும் எதுக்கடி இங்க குட்டியாந்து உட்கார வச்சிருக்கிய? உங்க ரெண்டு பேத்துக்கு நான் எடுப்பாடி இல்ல தெரியாம தான் கேக்குறேன், எடுப்பான்றேன். ஏக்கோ நீ அப்படி சொல்லாதக்கா. நீ இல்லாம நாங்க எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளா ஆனோம்? ஒன்னாலதான் நாங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தோம். அப்படி இருக்கும்போது நாங்க எங்கெல்லாம் இருக்கோமா அங்கெல்லாம் நீ இருக்கணும்லக்கா. என்ன டீச்சர், இந்த வீட்டுல இருக்க ரெண்டு எரும மாடுகளையும் நீங்க லவ் பண்ணதுக்கு நானாட்டி காரணம்? டெஃபினெட்லி. எப்படி? அது எங்க அக்காவும் வீரம்மாவும் இப்ப லவ் பண்ணி ஒண்ணு சேர்ந்துக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீ அன்னைக்கு கொடுத்த ஐடியா தானே. அன்னைக்கு நீ அப்படி ஐடியா கொடுக்க போய் தானே இப்ப ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் வந்திருக்காங்க. அதே மாதிரிதான் எனக்கும். நான் ராஜா சார் ஆபீஸ்க்கு அன்னைக்கு போகும்போது நீ தானே கேபினுக்கு போகணும்னு சொல்லி ஐடியா கொடுத்த. அந்த ஐடியாவில் தான் நான் உள்ள போனேன். அதுக்கப்புறம் தானக்கா எனக்கும் அவருக்கும் லவ் ஸ்டார்ட் ஆனிச்சு. இப்படி எங்க ரெண்டு பேத்துக்குமே நீ ஹெல்ப் பண்ணியிருக்க. இந்த வீட்டுக்கு அக்கா தங்கச்சி அப்படின்னு ரெண்டு மருமக வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணமும் நீ தானே. அப்படி இருக்கிறப்போ நாங்க எங்கெல்லாம் இருக்கோமோ அங்கெல்லாம் நீ இருக்கணும்க்கா. உங்க அக்கா லவ்வுக்கு ஒண்ணு அன்னைக்கு நான் ஐடியா கொடுக்கலட்டி. அந்த வீரப்பையில போட்டு தள்ளுறதுக்கு பிளான் போட்டு கொடுத்தேன். அந்த பிளான் எப்படியோ அந்த வீரப்பைய காதுல போய் விழுந்துருச்சு. அதை வச்சுக்கிட்டு அவன் என்ன படுத்துனா பாரு பாடு. பாவி பைய என்ன சாப்பிட விட மாட்டா, தூங்க விட மாட்டா, நிம்மதியா இருக்க கூட விட மாட்டாண்டி. டெய்லி வீட்டுக்கு வந்துருவான். வீட்டுக்கு வந்து இந்த அஞ்சலி பாப்பா பண்ணு பாரு, அந்த மாதிரியே சொல்லுவாண்டி. எனக்கு நிலாவை பார்க்கணும், எனக்கு நிலாவை பார்க்கணும், எனக்கு நிலாவை பார்க்கணும். வாயில இருந்து வர்றதுலாம் நிலா நிலா நிலா. இந்த ஒரு பேர் தான் அவன் வாயில இருந்து வரும். அதுலயும் இவளை சமாளிச்சு கூட்டிட்டு போய் அவன் கூட சேர்த்து வைக்க முன்ன நான் படுவனே பாடு. இவ பேசுறது கூட நான் தாங்கிக்கிட வேண்டி. ஆனா அவன் என்ன ஒரு கிரிமினல் மாதிரி பில்டப் பண்ணி பேசுவா பாரு. அதுலயும் இத்தானில கத்தி, அந்த கத்திய பார்க்கும்போது என் ஈரக்குலையே நடுங்கி போகும். அப்படி இந்த பச்சை மண்ணை அதட்டி உருட்டி மிரட்டி ரெண்டு பேரும் லவ்வா சேர்ந்துக்கிட்டாங்க. கடைசியில நான் பிளான போட்டு கொடுத்தேனா. எதுவா இருந்தானக்கா, அதான் ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டல. அப்புறம் என்ன, அவள் லவ்வ சேர்த்து வச்சேன்னு சொன்னியே, அத கூட விட்டு வேண்டி. ஏண்டி நீ அந்த ராஜா பைய கூட சேர்றதுக்கு நானாட்டி காரணம்? சொல்லிட்டி நானாட்டி காரணம்? ஆமாக்கா, நீ தானக்கா அன்னைக்கு அந்த கேபின்குள்ள போக சொன்ன. இல்லைன்னா நான் போயிருப்பேனா? நான் உன்னை ஃபைல் எடுத்துட்டு வான்னு கேபினுக்கு தானே அனுப்பி வச்சேன். நானாட்டி அங்க உள்ள பாத்ரூம்குள்ள உன்னை ஒளிய சொன்னேன். இல்ல அங்க இருக்க பள்ளிக்கு பயந்து அந்த காட்டு பையன் மேல மயங்கி விழுன்னு சொன்னேனா? எல்லாம் பண்ணது நீ தாண்டி. இதுல வேற இதுதான் நல்ல நேரம்னு அவ வேற உனக்கு கொடுத்துருக்கான் பாரு.
அது எனக்கும் தெரியாம அவருக்கும் தெரியாம நடந்த ஒரு விஷயம்க்கா. அப்படியா? அப்ப அன்னைக்கு ராஜாவை பாக்குறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருந்தியே, அன்னைக்கு நடந்துச்சே, அது பேர் என்ன? ஏகோ அதெல்லாம் இப்ப சொல்லக்கூடாது பாத்துக்க. அப்படித்தாண்டி சொல்லுவேன். இனிமேல் நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு காரணம் நான் தானே சொல்லிக்கிட்டு திரிஞ்சேன்னு வச்சுக்க. அப்புறம் உங்க ரெண்டு பேரும் கதையை நார் அடிச்சு போடுவேன், நார் அடிச்சு சொல்லிவிட்டேன். ஏண்டி உங்களுக்கு என்ன டீ நான் பாவம் செஞ்சேன்? நான் பேசாம எங்க அத்தை வீட்டுல தானே இருந்தேன். எங்க அத்தை கூட எவ்வளவு அழகா ஜாலியா பேசிக்கிட்டு சாப்பாடாக்கி சாப்பிட்டுக்கிட்டு எப்படிலாம் இருந்தேன். எதுக்கு டீ என்ன இங்க கூட்டிட்டு வந்தியே? இவளுக்கு இப்ப நம்ம கூட இருக்கிறது பிரச்சனை இல்ல டீ. இப்ப அவ ஆளை பார்க்க விடாம இவளுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. அதான் இவளுக்கு பிரச்சனை. உன்கிட்ட நான் சொன்னேன். ஆமா, அதான் மூச்சு விடுற நேரம்லாம் எங்க அத்தைன்னு சொல்லியே. இப்போ உங்க அத்தை வீட்டுல போய் நீ ஏன் கிடக்குன்னு எனக்கு தெரியாது. என்னடி உனக்கு தெரியும்? நான் அங்க எங்க அத்தையும் எங்க மாமாவையும் தான் பார்க்க போறேன், வேற யாரையும் பார்க்க போல. எங்க அத்தைக்கும் எங்க மாமாவுக்கும் நான் கூடயே இருக்கணும், அதான் உங்களுக்கு பிடிக்கும். எனக்கும் அவங்க கூட இருக்க பிடிச்சிருக்கு, அதனால நான் அங்க போயிருக்கேன். ஏய், என்கிட்ட நடிக்காத டீ. சின்ன வயசுல இருந்து உன் கூட இருக்கேன். உன் மொழியை எந்த நேரத்துல எப்படி மாத்துவேன்னு எனக்கு தெரியாது. இந்நேரத்துக்கு ஆளு வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கோம், இல்லனா அவங்க அத்தை சாப்பாடு கொடுத்து வயக்காட்டுக்கு உன்னை அனுப்பி வச்சிருக்கோம். ரெண்டுமே இப்ப பண்ண முடியலையே. இப்ப இவ்வளவு வேற நம்மள இங்க குட்டியாந்து வச்சுட்டாளுவலே. இப்ப எப்படி நம்ம ஆளை பார்க்க முடியும்னு அப்படியே கொந்தளிப்புல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, அப்படித்தானே? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. அவரு சாப்பிடுறாரு, சாப்பிடாம போறாரு. எனக்கு என்ன? இத்தனை நாளா என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டா சாப்பிட்டுட்டு இருந்தாரு. நான் ஒன்னும் அவரை பாக்குறதுக்காகவோ அவருக்கு சோறாக்கி போடுறதுக்காகவோ ஒன்னும் நான் எங்க அத்தை வீட்டுக்கு போகல. நீ அப்படி நினைச்சுக்கிட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்போ நீ அதுக்காக அங்க போலையே? ஓஹோ, அப்படியா? அப்போ அன்னைக்கு வயக்காட்டுல இருக்க பம்பு செட்ல நீயும் ஆளும். அடே, ஒழுங்கா வாய மூடிரு சொல்லிட்டேன். தீவ தேரலுக்கு தெருவுல விட்டுருவா போல இருக்கு. இந்த பாட்டி, நான் உன்னை பத்தி எதுவுமே சொல்லல, நீ என்னை பத்தி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சொல்லக்கூடாதா? அப்ப ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கும் போலயே. ஏக்கோ, பம்பு செட்ல என்னக்கா நடந்துச்சு? அது வந்துட்டு, அடே, உன்னை கொன்னா புடுவ சொல்லிட்டேன். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் உன்கிட்ட வந்து சொன்ன பத்தியா? எல்லாம் என்ன சொல்லணும் டீ? அத்தி, இவன் எல்லாத்தையும் பக்கம் பக்கமா ஒப்பிச்சிருவாளே. இப்ப என்ன பண்ண? இவளை இப்ப குழப்பி விட்டாதான் இப்ப நம்ம கதையை மறப்பா. ஏட்டி நீலா, என்னடி சொல்லு. இருந்தாலும் உன் தங்கச்சி உனக்கு பிந்தி பிறந்தவா. அவ பார்த்தா லவ் பண்றதுல உன்னையே மிஞ்சிட்டா பத்தியா? அத மட்டும் ஞாபகப்படுத்தாதட்டி, என்னால தாங்கிக்கவே முடியல. என் கதையை மறந்துட்டா பத்தியாட்டி. என்ன இருந்தாலும் அவ இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது பத்துக்க. நீ ஒரு அக்கா இருக்கும்போது தங்கச்சி இந்த லெவல்ல இறங்க கூடுமா? ஆத்தி, இந்த அக்கா வண்டியை என் பக்கம் திருப்பி விடுதே. ஏற்கனவே அவ எம்மல கொலை வெறியில இருக்கா, இதுல வேற தக்கை ஏத்தி வேற விடுதே. உன் தங்கச்சி இப்படி பண்ணுவானே நான் சத்தியமா எதிர்பார்க்கலடி. அது எப்படி டி? உனக்கு அப்புறம் தான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சா. அதுவும் லவ் கூட சொல்லல, அதுக்குள்ள பத்தியா? இதுக்கு மேல இத பத்தி பேசாதடி, எனக்கு மனசு கஷ்டமா இருக்குடி. ஏக்கோ, நான் அப்படி உனக்கு என்னக்கா பாவம் செஞ்சேன்? ஏக்கா இப்படி எனக்கு சூனிய வச்சுக்கிட்டு இருக்க? நான் என்னடி சூனிய வச்சேன்? உண்மையை தானே சொன்னேன். இருந்தாலும் உங்க அக்கா கறி இருக்கும்போது நீ இப்படியெல்லாம் எல்லாத்துக்கும் முந்தி இருக்க கூடாது பத்துக்க. என்ன இருந்தாலும் அவளுக்கு பின்னாடி பிறந்த வெட்டி எல்லாத்தையும் ஆற போறதை செய்யணும். உன்னை யாரும் அவசரப்படுச்சுன்னா? அடிய கொல்லி வாய்ப்பி சாசு, எப்படியெல்லாம் ஏத்தி விடுறா பாரு. அதையும் மறைக்கிறாளே. ஆமாட்டி, அவ இப்போ உமல ரொம்ப கோவமா இருக்காளே. எதுக்கு? அது ஒண்ணு இல்லக்கா. அத்தி, இவ ஒப்பாரி வைக்கிறத பார்த்தா பெரிய விஷயம் நடந்திருக்கும் போலயே. ஆமா, அப்படி என்னதாண்டி நடந்துச்சு? ஏட்டி வள்ளி, அது மறுபடியும் ஞாபகப்படுத்தாதட்டி, என்னால தாங்கிக்க முடியாதுட்டி. ஆஹா, பெரிய சம்பவமா இருக்கும் போலயே. ஆமாட்டி, அப்படி என்னதாண்டி உங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடந்துச்சு? அது வந்துக்கா, வேணா ஏதாச்சும் சொன்னேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, கொன்றுவேன் பத்துக்க. அவ கடக்கா, நீ சொல்லிட்டி. அப்படி என்ன நடந்துச்சு?
அது பெரிய விஷயம் எதுவும் இல்லக்கா. அது என்னன்னா, அன்னைக்கு தீபாவளி அப்போ ராஜா சார் வீட்டுக்கு வந்தார்ல. ஆமா. அப்பதான் ராஜா சார் ரொம்ப டயர்டா இருக்காருன்னு சொல்லி வீரம்மா ராஜா சார அவர் ரூம்ல ரெஸ்ட் எடுக்க போச்சுனாரு. ரெஸ்ட் எடுக்க தானே போச்சுன்னா அதுல என்ன இருக்கு? வேணாண்டி. ஆமா, ரெஸ்ட் எடுக்கதா. ஆனா வீரம்மா ராஜா சார என்னதான் ரூமுக்கு கூட்டிட்டு போச்சுன்னுது. உன்ன ரூமுக்கு கூட்டிட்டு போச்சுனா உன்ன ராஜாவை ரூமுக்கு கூட்டிட்டு போய் சொல்லிட்டு அவ என்ன பண்ணினா? ஏய் வேணாண்டி, இதுக்கு மேல எதுவும் சொல்லாதடி. நீ சொல்லுடி. அந்த வீரப்பைய உன்ன ராஜாவை கூட்டிட்டு ரூமுக்கு போய் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணினா? அது வந்துக்கா, அண்ணனுக்கு தான் கையாலேயே ஜூஸ் போட்டு கொடுக்கணும்னு வீரமாமா என்ன ராஜா சார ரூமுக்கு கூட்டிட்டு போய் சொல்லிட்டு மாமா கிச்சனுக்கு ஜூஸ் போட போயிட்டுக்கா. நீ எல்லாம் அழுகையே கூடாது பத்துக்க. ஆமா, உங்க ரெண்டு பத்தியும் ரூமுக்குள்ள அனுப்பி வச்சுட்டு அவ ஜூஸ் போட போனானே, அப்போ உங்க அக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? ஏடி, மாமாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும், டைம் ஆயிடுச்சு. நீ எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் டைனிங் டேபிள்ல கொண்டு போய் வைய. ஒழுங்கா வாய முடிக்கிட்டு நின்று பத்துக்க. ஏடி ரூபி, நீ சொல்லுடி, இவ என்ன பண்ணுனா? அதான் அக்காவும் மாமா கூட ஜூஸ் போட கிச்சனுக்கு போயிட்டாளே. அதுவும் இல்லடி, மாமாவுக்கு ஜூஸ் புளிய தெரியாது பத்துக்க, அதான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு. அடுத்து குடும்பமாட்டி இல்ல இது குடும்பமானு கேக்குறேன். இங்க என்னன்னா தம்பிக்காரன் அண்ணன்காரன் கூட பொண்டாட்டியோட தங்கச்சி ரூமுக்குள்ள அனுப்பி வைக்கிறான். அவங்க ரெண்டு பேத்துக்கும் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து ஜூஸ் புளிச்சு குடுத்தியலாக்கும். இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் அசிங்கமா தெரியல? உனக்கே இவ்வளவு அசிங்கமா இருக்குதா? அப்ப எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும். அத கூட நான் மன்னிச்சிட வேண்டி. ஆனா இவ இருக்க பத்தியாட்டி, இவ ரூமுக்குள்ள போய் பாட்டு பாடுனா பாருடி, அதை தட்டி என்னால தாங்கிக்கவே முடியல. ஐயோ, காது கொடுத்து கேட்கவே முடியலையே, நாராசமா இருக்கே. வேணாண்டி, இதுக்கு மேல எதுவும் சொல்லாத, என் நெஞ்சு தாங்காது பத்துக்க. என்னையும் யாரையும் இப்படி பிரிச்சு கொண்டாந்து வச்சுட்டு இவ்வளவு பண்ண ரொமான்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லி என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காளுவல. இவ்வளவு ரெண்டு பெத்தையும் பாருங்கட்டி, ஒரு நாள் வச்சிருக்கேன் உங்க ரெண்டு பெத்துக்கும். எக்கோ எக்கோ, அவளை தயவு செய்து வாய முடி சொல்லடி. இந்த வீட்லயே கடைசியா பிறந்தவ இவதான், ஆனா எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் இருக்கா பத்துக்க. இவளை பாக்குறப்பலாம் எனக்கு ஆத்திரமா வருது பத்துக்க. எக்கோ, நான் சொல்லுறது கேளுக்கா. சொல்லு சொல்லு, காதுல உழுது. அட, வீட்டுக்கு எல்லாரும் வந்திருக்காங்களா? ஐயோ, எனக்கு இது தெரியாம போச்சே. என் பொண்டாட்டி வேற இருக்கா? எக்கோ, நான் சொல்லுறது கேளுக்கா. என் உயிரை எடுக்காதடி, என்னன்னு சொல்லித்தோ. அது வந்துக்கா, நான் எங்க மாமாவுக்கு முதல்ல சமைச்சு கொடுக்க போறேனா, அதனால நான் எங்க மாமாவுக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன்க்கா. ஸ்வீட்டா? அடியே, நீ தீபாவளிக்கு செஞ்ச குலோப் ஜாமுனே இன்னும் எனக்கு செரிக்கலடி. அதுக்குள்ள இன்னொன்னா முடியாதுடி, என்னால முடியாது. ஸ்வீட்டா? அப்படி என்ன ஸ்வீட் செய்ய போறா? அதெல்லாம் நாளைக்கு செஞ்ச குலோப் ஜாமுன் நல்லா தான் இருந்துச்சு. என் மாமா எத்தனை தடவை வாங்கி சாப்பிட்டுச்சு தெரியுமா என்கிட்ட? அது அந்த மனுஷனோட தலையெழுத்து. உன்னை புள்ள புள்ளட்டு தூக்கி வச்சு கொஞ்சிறாருல, அதனாலதான் நீ என்ன செஞ்சாலும் அடக்கல்லாம திங்காரு. தின்னுட்டு அந்த ஆள் பட்ட பாடு எனக்கு தள்ளட்டி தெரியும். உனக்கு பொறாம, உன்னை விட எங்க நான் நல்லா சமைச்சிருவேன்னு, அதனாலதானே இப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பாரு, நான் இன்னைக்கு என் கையால மாமாவுக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுக்க போறேன். அதை யாரும் தடுக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். ஆமாட்டி, நீ அப்படியே வகை வகையா செஞ்சு கிழிக்கிற, அதுல எனக்கு பொறாம வந்துற போது. பொறாம. ஆமா, என்ன ஸ்வீட் செய்ய போற? நீலா, அத பத்தி மட்டும் அவகிட்ட கேட்காதடி. கண்டிப்பா பெருசா ஏதாச்சும் ஒண்ணு வச்சிருப்பா பத்துக்க. அப்படி என்ன ஸ்வீட் செய்ய போறா? எல்லாம் இப்படி பதறுதுவா? நீங்க இப்படிலாம் சொன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருவேனாக்கா. அதெல்லாம் நான் உங்களுக்கு தர மாட்டேன். இது எங்க மாமாவுக்காக நான் ஸ்பெஷலா செய்யற ஸ்வீட். அதனால எங்க மாமாவுக்கு மட்டும்தான் இந்த ஸ்வீட்டை நான் கொடுப்பேன். இல்லனாலும் நீ சமைக்கிறது திங்கிறதுக்கு இந்த லைன் கட்டி நிக்காங்க பாரு. அதான் சொல்லுதனே, உனக்கு எம்மள பொறாம பத்துக்க. எங்க நான் நல்லா சமைச்சு மாமாவோட மனசுல ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சிருவோன்னு வயித்தறிச்சு பிடிச்சி இப்படி பேசிக்கிட்டு இருக்க. வேணாண்டி, என்ன ரொம்ப கடுப்பேத்துற. அப்புறம் இங்க என்ன நடக்குன்னு தெரியாது பத்துக்க. இந்த ஆரம்பிச்சிட்டாலும்ல, இனிமேல் முடிக்க மாட்டாளோ இத. ஐயோ,
ரெண்டு பேத்துக்கு எப்படி முட்டிக்குதுன்னு பாரு. ஒண்ணுக்கு என்னமா சண்டை பிடிக்குதுயா. என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு நான் செஞ்சு கொடுக்குற ஸ்வீட்டை என் மாமா சாப்பிட்டுட்டு ஓஹோ என் மருமவ என்னமா சமைக்கிறா, இப்படி வாய்க்கு ருசியா சமைச்சு போறதா இருந்தா என் மருமவளை பக்கத்திலே வச்சுப்பேன்னு சொல்லி என்னை பத்தி அப்படியே புகழ்ந்து என் மாமா தள்ள போறாரு. அதை கேட்டுட்டு வயிறு அப்படியே தக 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 தகன்னு எரிய போகுது பாருடி. இதுக்கு மேல இவளை பேச விட்டோம், இவளே நம்ம கல்யாணத்துக்கு எடுத்தாலும் கெடுத்துருவா. அம்மா என்ன வாய் பேசுறாயா. ஆமாடி, இவ்வளவு பில்டப் பண்ற அளவுக்கு அப்படி என்ன ஸ்வீட் செய்ய போற? அது புது ஸ்வீட்டுக்கா, நானே கண்டுபிடிச்சது. சூப்பரா இருக்கும். என்ன தெரியுமா? வாழைப்பூ அல்வா. வாழைப்பூ அல்வாவா? இதுக்கப்புறமா இவளை நான் கிச்சன்ல விட்டு வச்சேன், நம்ம காதல இவளே குடி தோண்டி புதைச்சாலும் புதைச்சிருவா. அத்தி கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சு வாத்துக்கு திண்டாடணும் போல இருக்க. இப்பவே இவளுங்கிறது கூட்டிட்டு போனாதான் நமக்கு நல்லது. வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசுவேன். நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே. நீ அல்வா கிண்டுன்னு சொன்னல, அப்பவே வந்துட்டேன். இதுக்கப்புறம் நீ கிச்சன் பக்கம் வருவ போட்டி உன்ன இன்னைக்கு. ஹோய முடிக்கிட்டு வந்துரு, இல்லன்னு வச்சுக்க. அழுவா கிண்ட ஆளு பத்தலையா, அதான் ரெடி பண்ண போயிருக்கா. ராஜா விடுங்க ராஜா. விடுறாங்க. இன்னைக்கு உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஏடி, இங்க என்ன டீ நடக்குது? இவெல்லாம் நமக்கு பிந்தி பிறந்தவளாட்டி. வாய மூடிட்டி, வயித்தறிச்சல கலப்பாத சொல்லிவிட்டேன். இனிமேல் என்ன நீங்க கூட்டிட்டு வந்தா நினைச்சுக்க, உன்னை கொன்றுவோம் பாத்துக்க. தீ படு விளைச்சலா இருப்பா போல இருக்கே. ஐயோ போங்க ராஜா. வாடிங்க. ஏடி, நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போறேன் டி. நானும் பம்பு செட்டுக்கு போறேன் டி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை போதுமடா கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா, உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா, தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா, பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவள் பார்த்தாயா, கண்ணால் கண்ணால் நீ சொல்லு உன் காலில் விழவேரா சொல்லு சின்ன சின்ன கிளியே. என்னால நம்பவே முடியலடி. உன்னை பார்த்த நிமிஷத்துல இருந்து இது வரைக்கும் நான் இன்னும் என் கனவு உலகத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு கனவா எப்படி இருக்கணுங்கிறத நான் கற்பனையிலே ஒரு உருவம் கொடுத்து வச்சிருக்கேன். அது உருவம் இல்ல, என் காதலுக்கான உயிர் உயிர் கொடுத்துருக்க என் காதலுக்கு. அதே மாதிரி அப்படியே அச்சு பெசராம நீ இருக்கடி. என்னால நம்ப முடியல. மலர்களே பொறாமப்படுற அளவுக்கு உன்னோட அந்த அழகான முகம் கண்டதும் என்ன மயக்கும் அந்த காந்தவெளி. எல்லை மீற துடிக்கும் உன்னோட அந்த உதடு, கார்மேகம் ஒன்று கூடிய உன்னோட கூந்தல், வானவில் போன்ற வளைந்து நெளிந்திருக்கும் உன்னோட மீனி, தொட்டவுடன் சிலிர்ந்து போகும் உன்னோட அந்த வெக்கம். அப்படியே அப்படியே என் காதலுக்கு உருவம் கொடுத்து விடு நீ. இது கனவில் இல்ல, நிஜம் தானே. நான் உன்னை நிஜத்திலேயே பார்த்துட்டேன்ல. எனக்கு கனவுல நான் நிஜத்திலேயே பார்த்துட்டேன்ல. உன்னை எனக்கு பிடிச்சிருக்குடி. இது காதல் தானே. ஏன்னா என் காதல் எப்படி இருக்கணும்னு நான் தினமும் இப்படி வர்ணிச்சு வாழ்ந்திருக்கேன். நான் வர்ணிச்ச வார்த்தைகளை உருவமாக்கி நீ என் முன்னாடி வந்து நிற்க. அப்போ இது காதல் தானே? காதல் தானே?
நான் மறுபடியும் உன்னை பார்க்க அதே இடத்துக்கு வந்தேன். ஆனா நீ அங்க இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒன்னும் புரியல. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அதே இடத்துல என் மனசுக்கு பிடிச்சவள, நான் காதலுக்கு உருவம் கொடுத்து வச்ச ஒருத்தி உயிரா என் முன்னாடி வந்து நின்னா. அதுவும் என் கிட்ட நெருக்கமா, என் இதயத்துக்கு நெருக்கமா. அவளோட மூச்சு காத்து என் மேல படுற அளவுக்கு நான் அவளை கட்டி அணைச்சுக்கிட்டு நின்ன. கற்பனையில வாழ்ந்த ஒருத்தி நெச்சத்துல நெச்சத்துல அந்த நிமிஷம் நான் இந்த உலகத்தையும் மறந்துட்டேன். இப்ப கூட என்ன நான் மறந்து போய்தான் இருக்கேன். இப்போ என் நினைவு ஃபுல்லா நீ மட்டும்தான் இருக்க. நீ மட்டும்தான் இருக்க. உன்னை நான் மறுபடியும் பார்க்கணும். இது காதலா இல்ல நான் கற்பனையில பார்த்தவள நிஜத்துல பார்த்துட்டேங்கிற ஒரு சந்தோஷமானு தெரியல. ஆனா எனக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. நீ எங்கடி இருக்க? எங்க இருந்தாலும் என்னை தேடி வந்துரு. இல்ல, நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். எங்க இருந்தாலும் சரி நீ எனக்கானவனு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்க. அந்த நிமிஷம் நான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுக்க மாட்டேன். பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடே. எப்படி அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. கண்ணுக்குள் நீ நுழைந்து கண்களின் சிரிப்பினிலே நீ என்னை விழுங்கி விட்டாய். அண்ணே பார்த்து போனோம். டேய், என்ன நேரம் என்ன ஆகுது? தூங்கல? நான் தூங்குறது இருக்கட்டும். ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு என்னாச்சு? என்ன? எனக்கு என்ன? நான் நல்லாதான் இருக்கேன். ஏன் அப்படி கேக்குற? இல்ல, நீங்க எப்போதும் போல இல்ல. இன்னைக்கு ஏதோ உங்க முகத்துல ஒரு மாற்றம் தெரியுது. என்னது இது? மாற்றமா? என்ன மாற்றம் தெரியுது? அது வந்துன்னு, இந்த ஒரு வாரமா தான் நாம 2 பேரும் ஒன்னா தூங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு வாரத்துல ஒண்ணு நீங்க படுத்ததும் தூங்கிடுவீங்க, இல்லைன்னா ஏதாச்சும் என்கிட்ட பழக்க விடுவீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க 2மே பண்ணலையே, ஏன்? அது ஏன்னா அது ஆபீஸ்ல இன்னைக்கு நிறைய ஒர்க்கு. தீபாவளி கழிச்சு ஆபீஸ்க்கு 2 நாள் போலையா, அது பெண்டிங் ஒர்க்கு நிறைய இருந்துச்சு. இன்னைக்கு அந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிட்டா. உடம்பெல்லாம் ரொம்ப அசதியா இருக்கிறா. அதான் என்னால உங்ககிட்ட எதுவும் பேச முடியல. அந்த டயர்ட்லயே வந்து படுத்துட்டேன். டயர்டா இருந்துச்சுன்னா நேரத்துக்கு தூங்கி இருப்பீங்களானே. ஆனா நீ முடிச்சல இருக்க. அது இப்ப நான் தூங்க வேண்டாம். நான் தூங்குறதுக்குள்ள நீ என்ன கூப்பிட்டுட்ட. இப்ப எனக்கு தூக்கம் வருது. ஓ, என்னமோ தூக்கம் வருதுப்பா. மேலெல்லாம் வலிக்கு. சரி, நான் தூங்கட்டுமா? அண்ணே, ஐயோ, இன்னைக்கு என்னன்னு தெரியாம விட மாட்டேன் போல இருக்க. டேய், எனக்கு தூக்கம் வருது. ஒழுங்கா தூங்கிரு. பக்கத்துல வந்து எட்டிக்கிட்டு மீச்சிருவேன் பாத்துக்க. தூங்குறா. லவ் பண்றியானே? கண்டுபிடிச்சிட்டா. டேய், என்னடா இது? லவ் பண்றியா அப்படி இப்படின்னு? நான் உனக்கு அண்ணன் வேணும்டா. அண்ணன் கிட்ட பேசுற மாதிரியா பேசுற? தொலைச்சு லவ்வா? என்ன லவ்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தூங்கு, எனக்கு தூக்கம் வருது. தூங்குறா. புள்ள விழுந்துட்டான் நினைச்சேன்டா. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு புள்ளையோட முகத்துல ஒரு கள்ளத்தனமான சிரிப்பு தெரியுது. ஒருவேளை அதுவா இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா கன்ஃபார்ம் பண்ணிட்டடா. அப்போ யாருக்கிட்டயோ விழுந்துட்ட, அப்படித்தானே? இந்த வீட்லயே நீ ஒருத்தன் தான் காதல் பண்ணாம இருந்த. இப்ப நீனும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டியா? பண்ணு. சீக்கிரத்துல யார் அந்த பொண்ணுன்னு விசாரிச்சு 4 பேருக்கு ஒரே மாதிரி கல்யாணத்தை பண்ணி ஜமாச்சிடுறேன். அண்ணா, நீ இப்படி எல்லாம் என்ன மிரட்டினா நான் பயந்துருவேனோ? பயப்பட மாட்டேன். அது அது உனக்கு பயப்படுவேன். ஆனா இந்த விஷயத்துல நான் சொல்றதுதான் உண்மை. நீ லவ் தானே பண்ற? யாருன்னு அந்த பொண்ணு? என்ன கரெக்டா எல்லாத்தையும் சொல்லுதா? நம்ம முகத்துல அப்படி என்னமோ தெரியுதா என்ன? ஆமா, நான் லவ் பண்றேன்னு எப்படி சொல்ற? அதான் நீ அந்த பக்கமா திரும்பி சிரிச்சுக்கிட்டே என்னமோ வர்ணிச்சு பேசிக்கிட்டு இருந்தியே, அது என் காதுல விழுந்துச்சு.
ஐயோ, மனசுக்குள்ள பேசுறேன்னு சொல்லிட்டு சத்தமா பேசிக்கிட்டேன் போலயே. இப்ப இவன் காது வரைக்கும் விழுந்துருச்சு. எப்படி நான் இதை சமாளிக்க? நானே இன்னும் அவளை காதலிக்கிறேனா என்ன பண்றேனே எனக்கு தெரியல. அதுக்குள்ள இவங்கிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன்? இத பாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம உடம்பு ஒரு அசதியா இருந்ததா, அந்த பக்கம் திரும்பி படுத்தேன். அப்படியே தூக்கத்துல புலம்பி இருப்பேன். அதான் உன் காதுல கேட்டிருக்கும். ஆ, அப்படியா? சோப்பா, நம்ப மாட்டான் போல இருக்கே. டேய், என்னடா நக்கலா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா இங்க தூங்குறதா இருந்தா தூங்கு, இல்ல எட்டிக்கிட்டு ஒரே மிதி உருண்டு போய் ஹால்ல விழுந்துருவேன். சரி சரி, கத்திரிக்காய் முத்துனா ஒரு நாளைக்கு கடத்தருக்கு வந்துதானே ஆகணும். அப்ப பாத்துக்கிறேன். என்னல சொல்ற? பழமொழினே, பழமொழி கேள்விப்பட்டதில்ல? ஷோ, டேய் சோதிக்காம வாய் முடிக்கிட்டு படுத்துரு. சென்னை சென்னை, நான் தூங்குறேன், நீ தூங்குற. நீ ரொம்ப டயர்டா இருப்பீங்களா? தூங்கு தூங்கு. காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். சுப்பா, இப்போ உனக்கு என்ன நம்மள வேணும்? எதுக்குல என்ன இப்படி பாடுபடுத்துற? நான் எங்கன்னா உன்னை பாடுபடுத்துறேன்? நான் சும்மா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? என்ன, நீ இந்த பாட்டுக்குள்ள படம் பார்த்திருக்கியா? சூப்பரா இருக்குமாக்கும். இந்த படத்துல நம்ம சாம் இருப்பாப்ல, எவ்வளவு அழகா இருப்பாரு தெரியுமா? வெள்ளு வெள்ளுன்னு உரிச்சு வச்ச முட்டை மாதிரி நல்ல பாலிசா இருப்பாரு. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். இதுல ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு பாருங்க, அப்படித்தான் லவ் பண்ணுவாரு. சும்மா உருகி உருகி லவ் பண்ணுவாரு. ஆனா கடைசியில அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணுமாக்கும். ஆமாண்ணே, அந்த பொண்ணு இன்னொருத்தனை லவ் பண்ணுதுன்னு தெரிஞ்சோம் நம்ம சாமி இருக்காப்லையா, அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே அந்த பொண்ணு லவ் பண்ணுவாருன்னா பாத்துக்கங்க. லவ்னா லவ், அவரை மாதிரி யாராலையும் லவ் பண்ண முடியாதுன்னு சும்மா தாறு மாற லவ் பண்ணுவாரு. அவர் லவ் பண்றதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு நம்ம சாம மேலே லவ் வந்துருந்தா பாரு, கடைசியில நம்ம சாமு கிட்ட லவ் சொல்ல வரும். அந்த நேரத்துல அந்த பொண்ணோட பழைய லவ் இருக்கானே, அவன் வந்துருவான். அப்புறம் அப்புறம் என்ன, அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் லவ் பண்ணிச்சுல, அந்த பையன் கூடயே போயிடும். நம்ம சாம் தான் கடைசி நேரத்துல நம்ம லவ் பண்ண பொண்ணு தான் நமக்கு கிடைக்கல. ஆனா அவ மேல வச்சிருந்த காதல் நமக்குள்ளதான் இருக்கு. அந்த ஒரு நினைவுகளே போதும், அவளை கடைசி வரைக்கும் நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துருவேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு நம்ம சாமி சிரிச்ச முகத்தோட டாட்டா காமிச்சுக்கிட்டே கப்பல்ல வேற நாட்டுக்கு போயிடுவாரு. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமாண்ணே? நல்லா அந்த சீனை பார்த்துட்டு அழுதுறவே செஞ்சுட்டேனே. இன்னும் அந்த சீன் எல்லாம் நினைக்கும் போது எனக்கு கண்ணில இருந்து கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது தெரியுமானே? இவன் என்ன சொல்லுதா? அப்போ அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் லவ் பண்ண பையன் முடிய போயிருமா? நாளைக்கு அந்த பொண்ணை கண்டுபிடிச்ச உடனே என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி, அவ மனசுல வேற ஒருத்தன் இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தாயா மத்ததெல்லாம். அட பாவி, நான் அவளை நினைச்சுங்க கனவு தானே கண்டுகிட்டு கிடந்தேன். அது உனக்கு பொறுக்கலையா? இப்படி மண்ணலி போட்டுட்டியே. இப்ப அவளை நினைச்சு நான் சந்தோஷப்படுவேனா, இல்ல அவளுக்கு காதலன் இருக்கானா இல்லையான்னு நினைச்சு நான் மண்டையை பிச்சு பண்ணாடா? ஏன்டா இப்படி உயிரெடுத்துட்டு கிடக்க? பாவம் நம்ம சாமு. அப்படி அவரை பார்க்கும்போது எனக்கு என்னமா அளவு முட்டிக்கிட்டு வந்துச்சு தெரியுமானே? இல்லை, உனக்கு முட்டிக்கிட்டு வந்துச்சுன்னா போய் பேசிட்டு வந்து பாடுடா. ஏன்டா என் உயிர் எடுக்க? ஐயா அண்ணே, அதை சொல்லலண்ணே. சோகம் 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 முட்டிக்கிட்டு வருதுன்னு அதை சொன்னேன். சோப்பா முடியல. டேய், இந்த லவ் பண்றவங்களுக்காகலாம் எவ்வளவு படம் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த படத்துல இருந்தெல்லாம் பாட்டு படிக்க மாட்டியாடா? ஏன்டா இந்த படத்துல இருந்து அதுவும் இந்த நேரத்துல ஏன் முன்னாடி பாடணும்னு உனக்கு தோணுச்சு? அது என்னன்னு தெரியலனே, இத்தனை நாளா உன் கூட இருந்திருக்கேன். அது என்னமோ இன்னைக்கு நான் உன் கூட இருக்கும்போது தான் இந்த பாட்டை எனக்கு பாடணும்னே தோணுது. அது ஏன் தான் எனக்கும் தெரியலனே. ஆமாண்ணே, ஏன் நான் அந்த பாட்டை பாடியிருப்பேன்? எப்படி சோதிக்கிறா பாரு. ஆமா, இப்ப சிரிச்சது நீயா? சாச்சா, நான் சிரிக்கலனே. நான் உங்ககிட்ட பேசிக்கலன்னு இருக்கேன். எப்படி சிரிப்பேன்? நீ சிரிக்கலையா? அப்ப யாரு சிரிச்சா? ஒருவேளை அப்பா என்னமோ சிரிச்சாங்களோ? அதான் அப்பா நம்ம வர்றதுக்கு முன்னாடியே மாத்திரை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்களே. எப்போதும் அப்பா நம்ம கிட்ட பழக்கம் விட்டுட்டு தான் தூங்கும். இன்னைக்கு என்னமோ மாத்திரை கொஞ்சம் சீக்கிரமா போட்டனால தூக்கம் வந்திருக்கும் போல, அதான் தூங்கிட்டு இருக்கு. அப்பா எப்படின்னே சிரிச்சிருக்கோம், அதெல்லாம் சிரிச்சிருக்காது. உனக்கு தான் ஏதோ தோணுதுன்னு நினைக்கிறேன். என்னண்ணே, என்னமோ தோணுதோ? இதுக்கப்புறம் என்கிட்ட வாயை கொடுத்தேன் வேற ஏதாச்சும் காதல் கதையை சொல்லி மொத்தமா என் காதலுக்கு சங்கு உதிர்வான். இவங்கிட்ட வாயே கொடுக்க கூடாது. டேய், எனக்கு தூக்கம் வருதுடா. ஆமா, நீ தூங்கல? இல்லண்ணே, எனக்கு இன்னைக்கு தூக்கமே வரல. உங்ககிட்ட ஏதாச்சும் பழக்கம் விட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஏன்னா நம்ம கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போமா?
ஆமா ஆமா வாங்கிட்டே தானே அழகா பழக்க விட்டுலாம் பாரு. பொடுபாவி பையன், நான் பேசாம கனவு கட்டிட்டு கிடந்தேன். இப்படி என் கனவுல கல்ல விட்டு எரிஞ்சு களைச்சு விட்டுட்டியடா. இதுக்கப்புறம் எனக்கு எங்கடா தூக்கம் வரும்? இதுக்கப்புறம் இவன் இங்க இருந்தா நம்ம காதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சமாதி கட்டிடுவான். ஆமா, இந்நேரத்துக்கு நீ போன் பேச திருப்பியே போவல? இல்லனே. ஏன்? அதான் வீரா தூங்கிட்டாரே, இதுக்கப்புறம் எங்க போட்டு அவன்கிட்ட பேச? வீரா கிட்டயா? ஏண்டா இவ்வளவு நாளா நீ வீரா கிட்டயே நைட்ல போன் பேசிட்டு இருந்த? ஆமா, அவன்கிட்ட தான் பேசுவேன். அப்போ ஆள்கிட்ட பேச மாட்டியா? அப்ப நைட்டு பூரா அவன்கிட்ட தான் பேசிட்டு கிடப்பியா? ஆமாண்ணே, ஒண்ணு அவன் தூங்குற வரைக்கும் நான் பேசுவேன், இல்லைன்னா நான் தூங்குற வரைக்கும் அவன் பேசுவான். யாரும் ஃபர்ஸ்ட் தூங்குறாங்களோ அதோட போனை கட் பண்ணிட்டு படுத்துருவான். இன்னைக்கு அவன் முன்னாடியே தூங்கிட்டான். அப்போ அந்த முத்தம் அதுவும் அவனுக்கு தானே கொடுப்பேன். அவனுக்கு கொடுப்பியா? ஏய், அப்படி நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணிட்ட இத்தனை நாள பேசிக்கிட்டு இல்லையா? அப்ப இவ்வளவு நாள இவங்கிட்ட தான் பேசிட்டு அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்தியா? என்னல இது? ஐயா அண்ணா, நீ நினைக்க மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் ஊர்ல இருந்தேன்னா எப்போதும் அவன் கூட தான் தூங்குவேன். ஒண்ணு அவன் வீட்டுல தூங்குவேன், இல்ல என் வீட்டுல தூங்குவேன். ரெண்டு பேரும் அப்பத்துல இருந்து கட்டி பிடிச்சி ஒன்னாவே படுத்து தூங்கி பழகிட்டோமா. இப்போ ஒரு வாரமா நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கோம். அவன் என்ன மிஸ் பண்றான், நானும் அவனை மிஸ் பண்றேன்ல. அதான் நாங்க மிஸ் பண்றது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி அப்பப்போ ஒரு முத்தம் கொடுத்துக்கிருவோம். இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள கொடுக்குற முத்தனே. இந்த முத்தம் வேற, அந்த முத்தம் வேறனே. இளை முத்து, ஒரு அப்ப இங்க படுத்திருக்க, என்னெல்லாம் பேச்சு பேசுற? உன்னோட விவசாய கிட்ட பயிலுவலா? யாரா நீங்க? ஏண்டா இப்படிதான் பேசுவீங்களா ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல? இத்தனை நாளா உன் ஆளுகிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு காது முடிக்கிட்டு தூக்கம் இல்லாம விடிய விடிய புரண்டு புரண்டு படுத்திருக்கேன்டா. அப்படின்னா நைட் டைம்ல இந்த வேலை தான் நடக்குது. ஐயோ போங்கண்ணே, உங்களுக்கு எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சரியா தெரியல. நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எங்க ஆளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேனே. ஆமா ஆமா, அதான் நீங்க ரெண்டு பேரும் போன்ல இந்த கொலை கொலைகிறீங்களே. அப்படி இருக்கும்போது அதுங்களை ஏன்டா டிஸ்டர்ப் பண்ண போறீங்க? அது அப்படி இல்லைண்ணே, கல்யாணத்துக்கு முன்னாடிதான் எங்க ஆளுங்கெல்லாம் நைட்ல நல்லா தூங்குவாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமே எப்படி தூங்க முடியும்? தூங்கணும்னு நினைச்சாலும் நாங்க தூங்க விட மாட்டோம்ல. அதான் நாங்க ஒரு கொள்கை வச்சிருக்கோம், கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்க ஆளுங்களை டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுன்னு. எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே. எனக்கு முத்து, பக்கத்துல ஒரு தகப்பங்கார படுத்திருக்கானே, அவன் காதுல உளுமைங்கிற விவசாய இருக்கான்னு பாரு, எப்படி எல்லாம் பேசுறான் பாரு. இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு பேச்சால பேசுற. விடியட்டும்ல உனக்கு இருக்கு. என்னன்னு அங்கிட்டு இங்கிட்டுமா பாக்குற? இல்ல, நைட்டு பாதுகாப்புக்கு இங்க ஒரு அருவா போட்டுன்னு பத்துக்க, அதான் எங்க கிடக்குன்னு பாக்கேன். அண்ணே, நான் ஹாலே படுத்துக்கிறேன். இலே, என்னைக்கா இருந்தாலும் அந்த அருவாய்க்கு நீ நம்ம இறையாம போற? ஒரு அண்ணன் கூட பார்க்காம என்ன பேச்சு பேசுறான்? எடுபட்ட பையா, நான் பேசாம கனவு கண்டுட்டு கிடந்தேன். என் கனவுல கல்ல விட்டு எரிஞ்சு விட்டு இப்ப என்ன உசுப்பா ஏத்தி விடுற உசுப்ப. இன்னைக்கு என் கையில மாட்டின அவனை பொழந்துருவேன் பொழந்து. அவன் கிடக்கா, நீ தூங்கு, காலையில அந்த பிள்ளைய பார்க்க போகணும்ல. ஆத்தி, அப்பா கிட்டே அசிங்கப்பட்டுட்டேனே, எல்லாம் இந்த பயலால வந்துச்சு. ஏலே, நீ கையில சிக்காமலா இருப்ப, பாத்துக்கிறோம்ல.